ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் NK07. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு பெங்களூரு உதய எக்ஸ்பிரஸில் தான் நான் போகிறேன் கைஸ். பெங்களூருக்கு ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் உதய எக்ஸ்பிரஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ சேலம் ஜங்ஷன் வந்துட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் போயிட்டு இருக்குது கோயம்புத்தூர் டு சென்னை. கரெக்டாக 8 மணிக்கு வந்தே பாரத் வந்துருச்சு கைஸ். நம்ம ட்ரெயின் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 வந்துடும் கைஸ். அது வரையும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணணும். ஸோ டைம் இங்கே 8:09 தான். ஸோ லேட் ஆகிடுச்சு. இதுக்கு இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் உதய எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 8:30 வரும் கைஸ். ஏன்னா லேட் 15 minutes later. ஸோ உதய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டைம் ஆகிடுச்சு கைஸ், வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா D5ல் 18ஆம் நம்பர். இந்த டைம் நான் ஏசி புக் பண்ணல கைஸ். ஸோ செகண்ட் சீட்டிங்கில் தான் போகிறேன். D5ல் 18ஆம் நம்பர் சீட் என்னோடது. விண்டோ சீட்டு தான் கிடச்சிருக்குது, பரவாயில்ல. ஸோ நம்ம ட்ரெயின் டபுள் டக்கர் ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 22666. இது தாங்க ட்ரெயின் நம்பர். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பெங்களூர் வரையும் போகும். KSR பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் லாஸ்ட் ஸ்டாப் இதோட ஸ்டாப்லாம் சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நெக்ஸ்ட்டு திருப்பூரில் நிற்கும். அதுக்கப்புறம் ஈரோடு, அப்புறம் சேலம், அதுக்கப்புறம் குப்பம், அப்புறம் கிருஷ்ணராஜபுரம். லாஸ்ட்டு ஸ்டாப் தான் KSR பெங்களூரு. சீட் நம்பர் 18 விண்டோ சீட். கரெக்டாக வந்து நான் உக்காந்துட்டேன், பார்த்துக்குவாங்க. இதுதான் நம்ம சீட், நம்ம பிளேஸ். உட்காந்துட்டேன் கைஸ் கரெக்டாக. இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். உதய எக்ஸ்பிரஸில் ஏசி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 465 ரூபாய். அதே செகண்ட் சீட்டிங்கில் போனீங்கன்னா 130 ரூபா கைஸ். ஸோ ஃபைனலி ட்ரெயின் எடுத்துட்டாங்க கைஸ். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் இல்லைன்னா 7 days இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தீபாவளி. A few minutes later. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சீட்லேயும் எல்லாருமே உட்காந்துருக்காங்க, எந்த சீட்டும் காலியாக இல்லை. ஸோ நான் இங்கே வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன் கைஸ். கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா குப்பம் வரப்போகுது. அப்புறம் நம்ம சேனலில் நியூ மெம்பர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூ பற்றி ஏதோ கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தாலும் கேளுங்க. ஹவு டு ப்ரிப்பேர் த இன்டர்வியூ. ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச வெப்சைட்லாம் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஏதோ ஆப்டிடியூடுக்கும் அப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டுக்கும் ஏதாவது டவுட் கேட்குற மாதிரி இருந்தால் என்கிட்ட கேளுங்க கைஸ். 3 hours later. ஸோ ஸ்டாப் வந்துருச்சு கைஸ். இது என்ன ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம், KRபுரம் சொல்லுவாங்க பெங்களூரில். ஸோ கிருஷ்ணராஜபுரம் இதுதான் ஐடி கம்பெனி மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிற பிளேஸும் இதுவும் ஒன்று. ஸோ நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பேர் இறங்கிட்டாங்க. பார்த்துக்கோங்க, அந்த பிரிட்ஜு காமிக்கிறேன் உங்களுக்கு கிருஷ்ணராஜபுரம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமகொண்டா மெஜஸ்டிக் அப்படின்னா KSR பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் தான் லாஸ்ட் ஸ்டாப். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் சுற்றிட்டு அதுவும் பொறுமையாக ரூம் போக வேண்டியதான். ரூம் போனதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஷாப்புக்கு போகணும் கைஸ். ஸோ ரூம் ஒசா ரோட்டில் இருக்குது கைஸ். நான் பஸ்ஸில் வந்திருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், அங்கேயே இறங்கி இருந்திருப்பேன். இப்போ சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஏன்னா லேட் ஆகும். இங்கேருந்து 1 hour ஆயிரும். ஸோ ஃபைனலி KSR பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு கைஸ். இதுதான் மெஜஸ்டிக் ரோடுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நாம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். இனிமேல் இறங்க போகிறோம் கைஸ். இறங்கினதுக்கப்புறம் மீதி vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். A few moments later. ஸ்டேஷனில் இறங்கிட்டேன் கைஸ். இதுக்கப்புறம் ட்ரெயினை காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்த ட்ரெயின் இந்த சைடு நிற்குது. ஸோ நேராக பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் இருக்குது. எஸ்கலேட்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல. கீழே இறங்குறதுக்கு ஒரு சில பேர் தான் இறங்குறாங்க.
நிறைய பேர் போகிறாங்க, ஏன்னா நிறைய பேர் உதய எக்ஸ்பிரஸில் வந்தாங்க. ஸோ இப்போ அவங்களும் இங்கே கிளம்புறாங்க, நானும் இதில் தான் போகிறேன். ஸோ ஹெவி க்ரௌட் பாருங்க, 2 பேர் தான் வராங்க இறங்குறதுல. ஸோ நம்ம மேலே போகிறதுல பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வெளியிலேருந்து ஒரு வியூ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த சைடு போகணும். ஸோ அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் போக போகிறோம். ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சிட்டுருக்கிறேன் கைஸ். ஸோ இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் கேம்பகோண்டா. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் கைஸ். 5 minutes later. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டேன் கைஸ். இப்போ நான் பஸ்ஸு தான் தேடிட்டு இருக்கிறேன். என் பஸ்ஸு இன்னும் வரல. ஒசா ரோட் அத்திப்பள்ளி அந்த பஸ்ஸில் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் சிட்டி சைடு தான் போகணும். அங்கே போயிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும். அப்புறம் அவர் வருவார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. 1 hour later. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரானிக் சிட்டியில் இறங்கிட்டு இப்போ ரேப்பிடோ புக் பண்ணி ரேப்பிடோவில் போயிட்டுருக்கிறேன் கைஸ். அப்புறம் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் இல்லை எதுவும் கேட்குற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் கேளுங்க என்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா ஒசா ரோடில் தான் கைஸ் இருக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பார்ட் 2 வீடியோ கம்மிங் சூன். ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பார்ட் 2 வீடியோ ஒவ்வொரு கம்பெனிக்காக போகும், அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூன் கைஸ். டாடா, பாய் பாய்.